சிறப்பு வாய்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையண்ணன் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாநகர் மாவட்டம், கோவை புறநகர் வடக்கு மாவட்டம், கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயல் வீரர்கள், பொறுப்பாளர்கள் கூட்டம் எழுச்சியான முறையில் இதய தெய்வ மாளிகையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடி, கழக தேர்தல் பிரிவு செயலாளரும், திருப்பூர் மாநகர் மாவட்டத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளரும், முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு திட்டங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் நிறைவேற்றிய அருமையண்ணன் பொள்ளாச்சி வா ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர், மாநகர் மாவட்டத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளரும், வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும், இந்த கூட்டத்தை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அம்மன் கே அர்ஜுன் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பான முறையிலே மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமையண்ணன் PRG அருண்குமார் அவர்களே, ஏன்னா அவர் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக 2 பேர் அவருடைய தொகுதியில் யானை அடிச்சு இறந்து பொதுமக்கள் சேர்ந்து பெரிய மறியல் நடந்துட்டு இருக்கு. அதுல அவர் இருந்தங்காட்டி வந்துட்டு இருக்காரு, வந்துடுவார் முடிவுக்குள்ள. ஆகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருண்குமார் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய சிறப்பான முறையிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், மேட்டுப்பாளையம் தொகுதியிலே சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமையண்ணன் AK செல்வராஜன் அவர்களே, சூலூர் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், சிறப்பான முறையில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அருமையண்ணன், சிறப்பான முறையில் சூலூர் சட்டமன்ற தொகுதியிலே மக்கள் பணியாற்றி வரக்கூடிய அருமையண்ணன் VP கந்தசாமன் அவர்களே, அதே போல சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், இங்கே புதிதாக இன்றைக்கு மாநில பொறுப்பு ஏற்றக்கூடிய அருமை சகோதரர், சிறப்பான முறையில் சிங்கநல்லூர் தொகுதியிலே யாரும் செய்யாத சாதனைகள்லாம் செய்து இன்னைக்கும் சட்டமன்றத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றி வரக்கூடிய அருமை சகோதரர் KR ஜெயராம் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றக்கூடிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் MSM ஆனந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர், இன்றைக்கு மாநில பொறுப்புக்கு கழக மாணவரணி செயலாளராக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களால் நியமிக்கப்பட்டு இங்கே வருகின்றக்கூடிய சிறப்பான எந்த பணி கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுவார். அதே போலதான் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு சிம்ம சொப்பனமாக எல்லாத்துக்கும் திகழ்ந்து சிறப்பான முறையில் பணியாற்றினார். அப்படிப்பட்ட அருமை தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே, அதே போல மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர், முன்னாள் வாரிய தலைவர், கழகத்துடைய மூத்த முன்னோடி, முன்னாள் சேர்மனுமான அருமையண்ணன்
ஏவிஎன் அவர்களே, அதே போல இந்த கூட்டத்தை எல்லாம் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் நம்முடைய மாநில எம்ஜிஆர் மன்றத்துடைய அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் அருமையன் தோ பசவன் அவர்களே, அதே போல முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சாந்திமதி தோ பசவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கூடிய முன்னாள் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அருமையன் வழக்கறிஞர் அண்ணன் யூஆர் கிருஷ்ணன் அவர்களே, அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் புதிதாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் தியாகராஜன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமையண்ணன் சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி பல்வேறு திட்டங்கள் வர காரணமாக இருந்த ஓகே சின்ராஜன் அவர்களே, எட்டிமடை சண்முகம் அவர்களே, கஸ்தூரி வாஸ் அவர்களே, முத்துகுணசாமி அவர்களே, பிரேமா அவர்களே, ஏ கருப்புசாமி அவர்களே, அதே போல மாநில பொறுப்பாளர்கள் அருமையன் திருமலசாமன் அவர்களே, ஓவி ரத்ன சபாபதி ஓவி ராமச்சந்திரன் அவர்களே, கைத்தறி பிரிவு மாநில பொருளாளர் மன்னவர் அவர்களே, புதிதாக இன்றைக்கு பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய சிங்களூர் எம்எல்ஏ ஜெயராம் உட்பட அதே போல புதிதாக மாநில பொறுப்புக்கு நம்முடைய மாவட்டத்திலிருந்து வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக மாநில துணை செயலாளர் வருகின்ற மகேஸ்வரி அவர்களே, அதே போல இங்கே புதிதாக மாநில பொறுப்புக்கு வருகின்ற இன்றைக்கு மாநில எம்ஜிஆர் இளைஞர் இணை செயலாளர் என்ஜினியர் சந்திரசேகர் அவர்களே, வர்த்தகனி பாண்டியன் அவர்களே, அதே போல வழக்கறிஞர் தாமோதரன் அவர்களே, கணேஷ் அவர்களே, ரியல் ரங்கராஜ் அவர்களே, அதே போல லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவனாசி மகாலிங்கம் அவர்களே, அதானே விவசாயி நம்முடைய இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய துணைவேந்தரும் அதே போல முன்னாள் துணைவேந்தரும் அதே போல நம்முடைய விவசாயி மாநில பொறுப்புக்கு வருகின்றக்கூடிய அருமையன் முத்துக்குமார் அவர்களே, நம்ம மாவட்டத்துக்கு மாநில பொறுப்பு வாரி வழங்கியிருக்காரு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, அதே போல புதிதாக எங்க தெற்கு மாவட்டத்தில் நிறைய பொறுப்பாளர் வந்திருக்கிறீங்க. புதுசா பகுதி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர், ஒன்றிய செயலாளர் வந்திருக்கீங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பொறுப்பாளர்கள் வார்டு செயலாளர் இருந்து டிவிஷன் செயலாளர் இருந்து சார்பணி மாவட்ட ஒன்றிய பகுதி எல்லாம் நிறைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வடக்கு மாவட்டம் மாநகர மாவட்டம் தயாரா இருக்காங்க. அடுத்தது அதே போல நம்முடைய மாநில பொறுப்பு வருகின்றக்கூடிய பொன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இன்னும் வடக்கு மாவட்டத்துக்கும் மாநகர் மாவட்டத்துக்கும் அடுத்து பொறுப்புகள் வரப்போது வர இருக்கின்ற அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை நம்முடைய மாவட்டத்தில் வருகின்றக்கூடிய 3 மாவட்டத்துடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, 3 மாவட்டத்தினுடைய சார்பணி செயலாளர்களே, 3 மாவட்டத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பேரூராட்சி கழக செயலாளர்களே, டிவிஷன் கழக செயலாளர்களே, முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர்களே, முன்னாள் உள்ளாட்சி நிர்வாகிகளே, இந்நாள் உள்ளாட்சி நிர்வாகிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, மகளிரணி நிர்வாகிகளே, பாசறை ஐடிவி பேரவை இளைஞரணி மாணவர்கள் உட்பட அத்தனை சார்பணி நிர்வாகிகளே, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவருடைய எடப்பாடி அவருடைய ரத்தமான கழக உடன்பிறப்புகளே, ஊடக நண்பர்களே, குறிப்பாக புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி மற்றும் சார்பணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இது முக்கியமான கூட்டம். இந்த கூட்டம் முக்கியமான கூட்டம். இந்த கூட்டத்தின் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமைய வேண்டும், மக்களாட்சி அமைய வேண்டும் என்று ஒரு
முழுவதும் மக்களை சந்தித்து மிகப்பெரிய 234 தொகுதி சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறார். அதிலே நம்முடைய எப்பவுமே கோயம்புத்தூர் தான் அதிமுக ராசி, எப்பவுமே உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நம்ம முன்னாடி பேசுறதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஜெயராமன் பேசினார், ராமராஜன் பேசினாங்க. அந்த வழியில இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறார்கள். வருகின்ற ஜனவரி 31, பிப்ரவரி 1. அதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9ஆம் தேதி இன்றைக்கு யாரும் செய்ய முடியாத திட்டமான ஆர்டிகல் 1 திட்டத்தை நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல, நம்முடைய கோவை மாவட்டத்துக்கும் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்துக்கும் 3 மாவட்டத்துக்கும் யாரும் செய்ய முடியாத, யாரும் நினைத்து பார்க்காத இந்த திட்டம் வருமா வராதா என்று நினைத்த திட்டத்தை தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு விவசாயிகளே இங்கே பாராட்டு விழா வைக்கிறார்கள். பாராட்டு விழா விவசாயி நடத்துறாங்க. ஆனால் நம்முடைய மாவட்டத்துக்கு அன்னூருக்கு வராரு. அதுக்கு நம்முடைய 3 மாவட்ட கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பு நம்ம கொடுக்கிறோம். விவசாயிகள் பாராட்டு விழா வைக்கிறாங்க. விவசாயிகளை போய் நன்றி மறக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், விவசாயி தான் நமக்கு சாப்பாடு போடுறாங்க. இன்னைக்கு அரிசி வந்தால் நமக்கு உணவு, எல்லா பொருட்களும் விளைவிச்சா தான். ஆகவே அவர்களே பாராட்டு விழா நடத்துகிறார்கள். அதற்கு வரவேற்பு நம்முடைய மாவட்டத்துக்கு பொதுச் செயலாளர் வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு செய்ய முடியாத, நினைத்து பார்க்காத, கனவு கண்டு திட்டத்தை நிறைவேற்றிய எடப்பாடியார் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். இந்த பாராட்டு விழா வர்றதுக்கு அதுக்கு இந்த கூட்டம். அதே போல அடுத்து இந்த 9 பேர் நம்ம ஒரு பூத்துக்கு போட சொல்லி அறிவிச்சு நம்ம இந்த நோட்டு மினிட் நோட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம். அந்த 9 பேர் அந்த பூத்தில் போடுறது எப்படி போடணும்னு சொல்லி போட்டு இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்களே தலைமையில் நம்ம வகுத்து கொடுத்துருக்கிறோம். அதை சரியான முறையில் அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு போட வேண்டும். அந்த 9 பேர் சரியான முறையில் போட வேண்டும். ஒரு பூத்துக்கு 9 பேர். அதுக்கு இன்சார்ஜ் போட்டோம், எல்லா பக்கம் மாறி மாறி. அதை உடனடியாக போட்டு அந்த வேலையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். சில பேர் போட்டுன்னு சொன்னாலும் கூட இது நம்ம ஆரம்பித்த பின்னால் பொதுச் செயலாளர் அவர்களே எல்லா தொகுதிக்கும், எல்லா பகுதிக்கும், எல்லா டிவிஷனுக்கும் நம்மளே ஒரு இன்சார்ஜ் போட்டு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் தலைமையில் இருந்து செக் பண்றாங்க எல்லாமே. எல்லாரும் நம்மளே அதுக்கு முன்னாடியே சரியான முறையில் போடணும். அதுக்கு இந்த கூட்டம். அதே போல 4வது பார்த்தீங்கன்னா கழக உறுப்பினர்கிட்ட நம்ம எல்லாரும் கொடுத்துட்டோம். இன்னைக்கு 3 மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், டிவிஷன் செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், நகர செயலாளருக்கு ஒப்படைச்சு டிவிஷன் செயலாளருக்கு போயிடுச்சு, பொறுப்பாளருக்கு போயிடுச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 70-80% அட்டையில போயிருக்கு. இதுக்கு அதிகமான நேரம் நம்ம கொடுத்தாச்சு. இந்த அட்டையை வாங்கி வைத்துக் கொண்டு எந்த பொறுப்பாளர் இருந்தாலும் உங்களால கொடுக்க முடியாம மீதி வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் கொடுத்துக்கிறேன் நேரம் போய். இதுக்கு மேல யார் வைத்திருந்தாலும் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ஒரு நியாயம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த 3 மாவட்டத்துக்கு 11 தொகுதியில யார் உறுப்பினர் அட்டை கொடுக்காம யார் அதை ஒட்டுக்கா வச்சிருந்தாலும் அதை எங்களுக்கே திருப்பி கொடுத்துங்க. அது உங்களால முடியலன்னு அர்த்தம், நாங்க கொடுத்துக்கிறோம் ஆள் போட்டு. தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மீட்டிங்ல ஜெயராமன் இருந்தாரு, ஆனந்தன் இருந்தாங்க, அம்மன் அருண்குமார் இருந்தாங்க மாவட்ட மீட்டிங்ல. இதை கடுமையா எல்லா பக்கம் சொன்னாங்க. ஆகவே நம்ம மாவட்டத்தில் 70-80% மேக்சிமம் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் பாராட்டுறோம். கொடுக்காம சில பேர் இருக்குது, எனக்கு தெரியும், நான் அதை விசாரிச்சு வச்சிருக்கேன். அது பேர் கூட எல்லாம் சொல்ல முடியும். 3 மாவட்டத்தில் எல்லாம் எனக்கு தெரியும், இங்க 3 பேருக்கு தெரியும் மாவட்டத்திற்கு. தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. உறுப்பினர் அட்டை கஷ்டப்பட்டு உறுப்பினர் அட்டை கொடுத்தா எப்படி எத்தனை பேர் இந்த கட்சியில சேர்றாங்க, எத்தனை இளைஞர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு அந்த அட்டை கொடுத்தா உணர்வு வரும். உணர்வு நமக்கு எப்படி வரும்? இந்த கட்சியில் இருக்கிற உணர்வு எப்படி வரும்? தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தேர்தல் நீங்க போட்டி போட போறீங்களா வச்சு அந்த தலைவர் காலத்து மேல இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு என்ன தகுதியானவங்களுக்கு பதவி வரப்போகுது, தகுதியான எல்லாத்துக்கும் பொறுப்பு போடுகிறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநகர் மாவட்டத்திலையும் வடக்கு தொகுதியில் பொறுப்பு போட போறாங்க. நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் கொஞ்சம் விடுபட்டவங்க சில பேர் வந்திருக்காங்க, கட்சியில் சில பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப அடுத்த லிஸ்ட்ல வரப்போகுது பொறுப்பு. ஆகவே வேலை செய்யறவங்களுக்கு செயலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஆகவே தயவு செஞ்சு திரும்ப சொல்ற, நீங்க அந்த உறுப்பினர் அட்டை உடனடியா கொடுங்க, இல்லை கொடுங்க, நாங்கள் கொடுத்துருவோம். இந்த 4 சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு கூட்டத்துக்கு. இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு என்றைக்கும் அதிமுக நம்முடைய கழகத்துக்கு ராசியான மாவட்டம். அதே ஜெயராமன் பேசினாங்க, அம்மன் ரஜினி எல்லாரும் பேசினாங்க, ஏகேசன் நல்லா பேசும்போது பேசினாங்க. நம்முடைய மாவட்டத்தில் தான் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான திட்டங்கள். இன்னைக்கு கோவை மாவட்டம் 4 வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த திட்டமே திமுக ஆட்சியில் வரல. ஆனால் நம்முடைய ஆட்சியில அம்மா இருக்கும்போது எடப்பாடியார் வந்த பின்னாலும் 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும், இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அது என்றைக்கு நிற்கும். அதனால் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் தான் சுற்றுப்பயணத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பம் எப்படின்னு சொல்லி அம்மனஜன சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 31ஆம் தேதி சரியாக 3 மணி அளவில் இன்னைக்கு ஆர்எஸ் புரத்துக்கு பொதுச்செயலாளர் வந்துருவாங்க. அந்த இடத்துக்கு முதல் நாள் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நம்ம அங்க வந்துடணும். கம்ப்ளீட்டா அத்தனை பேர் அங்க வந்துடணும். மிகப்பெரிய அளவில் ஆரம்பமே பார்த்தா இந்த திமுக ஆட்சி அவ்வளவுதான் சொல்லி போட்டு நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கணும். அதிலே அந்த வழியா வர்றாரு. அது மட்டுமல்ல, அந்த பகுதியில் பொதுச்செயலாளர் அவர்கள் நடந்தே வருவார். நிறைய திட்டமெல்லாம் வச்சிருக்காரு. நம்முடைய பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீழ இருந்து மேல வந்தவராகவே நிறைய திட்டங்களை வச்சிருக்காரு. ஒரு கிளை செயலாளராக பொதுச்செயலாளருக்காகவே அவருக்கு எல்லாம் தெரியாகவே நம் முழுமையாக நம்முடைய வேலை என்ன, எல்லாரும் அங்க வந்தாலும் பொதுமக்களை கூப்பிட்டு வரணும், வரவேற்பு கொடுக்கணும். இன்னைக்கு அவர் என்ன பேசுகிறாரோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆகவே அந்த இடத்துக்கு எல்லாம் வந்துடணும் ஒன்று. அதே போல முழுமையாக அந்த சம்பந்தப்பட்டவங்க நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி சொல்லிடுவோம். எல்லாமே நம்ம கழக தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் அதிகமான அளவில் கூப்பிட்டு வரணும். அப்ப ஆரம்பம் அங்க. அதுக்கு பின்னாடி அடுத்தது தெற்கு தொகுதிக்கு வரார். அடுத்தது அங்கேயே நம்ம காந்தி பார்க்ல பாயிண்ட் அங்கதான் நம்ம பேசுறார். 9ஆம் தொகுதியில் ஒரு பாயிண்ட் பேசுறாங்க. அதுக்கு பின்னால் திரும்ப எல்லா மக்கள் சந்திச்சு எல்லா வீதியிலும் வராரு. வந்துட்டு அதுக்கு பின்னால் நம்முடைய தெற்கு தொகுதியில் ஒரு பாயிண்ட் பேசுறார். அதை முடிந்து அப்படியே எல்லா மக்களை சந்திச்சு எல்லாம் அந்த அன்னைக்கு இறுதியாக 31 இறுதியாக சிங்கனூர் தொகுதியில் அங்க பேச இருக்கிறார். அந்த பேசுகின்ற இடமெல்லாம் பின்னாடி அறிவிச்சிருவோம். சுற்றுப்பயணம் எல்லாம் எந்த வழியா வரான்னு அறிவிப்போம். ஆகவே அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலை ஒரு முக்கியஸ்தருடைய சந்திப்பு இருக்கும். அதே போல அடுத்த நாள் மாலை திரும்ப கவுண்டமலை தொகுதியும் வடக்கு தொகுதியும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் வரார். ஆகவே அது மிகவும் எழுச்சியாக இன்றைக்கு ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியில் எவ்வளவு அவமானப்படுறோம். 234 தொகுதியும் இன்னைக்கு ஆரம்பமாக நம்முடைய மாவட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறார். அது எவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய மாவட்டத்துக்கு பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காரு நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு கிளை செயலாளர் இருந்து 9 பொறுப்பாளர் இருந்து அத்தனை பேருக்கு கடமை இருக்கிறது. மாவட்ட செயலாளர் பார்த்துக்குவாரு, பகுதி செயலாளர் பார்த்துக்குவார், டிவிஷன் செயலாளர் பார்த்துக்குவாரு, இன்னைக்கு நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் பார்த்துக்குவாரு, இல்ல பேரூர் செயலாளர் எல்லா பொறுப்பாளரும் கடமை இருக்கிறது. அத்தனை பேருமே பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த தொகுதியில எல்லாம் இது முடிஞ்ச பின்னர் ஒவ்வொரு தொகுதியா சட்டமன்ற தொகுதி வாரியா கூட்டங்கள் நடக்கும், பகுதி வாரியா கூட்டம் நடக்கும், டிவிஷன் வாரியா கூட்டத்தை போட்டு எப்படி இதுக்கெல்லாம் சிறப்பான முறையில் வர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் 4 வருடமா எந்த திட்டமே நடக்கல. ஆனா இன்னைக்கு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க, பணத்தை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலான்னு சொல்லி போட்டு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஏமாளிகள் கிடையாது. 4 வருஷமா இந்த திட்டம் தராம நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் திட்டங்களை கொடுத்து கொலுசு கொடுத்து நம்ம ஜெயிச்சலாம்னு நினைக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பாடத்தை புகட்ட போறாங்க. என்ன இருந்தாலும் திமுக என்ன பண்ணாலும் திமுக ஆட்சி விட்டு இறங்குவது உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சர் ஒரு உறுதி, அதிமுக ஆட்சி தான் அடுத்தது. இந்த இடம் இதய தெய்வ மாளிகை எத்தனையோ எம்எல்ஏ எம்பி
அமைச்சர்கள் உருவாக்குற இடம் தலைவர் காலத்திலிருந்து தலைவரே வாங்கி கொடுத்த மாளிகை. இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம், எழுதி வச்சுக்கங்க, கண்டிப்பாக அதிமுக ஆட்சி 2026 எடப்பாடி முதலமைச்சர். எந்த மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்ம பணிகளை செய்யணும், அவ்வளவுதான். ஏன்னா திமுக பொறுத்தளவுக்கு ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தா மீண்டும் ஆட்சிக்கு அது வராது. இன்னைக்கு திமுக யாராவது ஒருத்தர், ஒரு தொழிலதிபர், ஒரு தொழிலாளி, யாராவது ஒருத்தர் ஒரு தொழில் செய்யறவங்க திமுக ஓட்டு போல நினைப்பாங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்த்தக பில்டிங் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு வரி கட்டுறாங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கொலுசு அந்த மாதிரி பொருள் கொடுத்துட்டு அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் இருந்து பிடுங்கக்கூடிய வரி எவ்வளவு கட்டுறாங்க? லட்சக்கணக்காக ஒவ்வொரு குடும்பம் கட்டுறாங்க. இன்னைக்கு தேர்தல் 5 வருஷத்துக்கு வருது. அந்த 5 வருடத்துக்கும் அவங்க இந்த திமுக அரசுக்கு கட்டுகின்ற வரியை நினைத்து பாருங்க. நீ மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, மக்கள் தெளிவாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆகவே நம்முடைய பங்கு என்ன? நம்ம 9 பேரை போட சொல்லி இருக்கார் பொதுச்செயலாளர்கள், அதுக்கு நம்ம பொறுப்பாளர் போட்டிருக்கோம். திரும்ப சொல்றேன், இந்த 9 பேரை பொதுச்செயலாளர் அவர்களே நேரடியா நம்ம போட்டு முடிச்சவர்கள் லிஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிடுவோம், போன் நம்பரோட நேரடியா செக் பண்ணுவாங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த 9 பேர் முக்கியமானவங்க, நம்முடைய பொறுப்பாளர் நோட் பண்ணிங்க, கரெக்டா போடணும். அந்த 9 பேர் ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, 1000 ஓட்டு இது ஒரு 100 ஓட்டு அப்படிதான் வரும், 30-40 வீடு வரும். அதை தெளிவா பார்த்து அந்த பணிகளை செய்யணும். தயவு செஞ்சு அந்த பணிகளை செய்யணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் சொல்லிக்கிறோம், 3 மாவட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கு. ஆகவே அது மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்தில் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு 4 வருஷமா எதுவுமே நடக்கல. மக்களுக்கு தெரியும் நம்மளே இருந்தது நல்லா இருக்கும், எடப்பாடி முதலமைச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு தமிழ்நாடு முழுவதும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அத்தனை மக்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டும் பழகிறோம். நீங்க எல்லாத்திட்டும் பழகிறீங்க. இந்த ஆட்சி எப்ப போகும், எப்ப நீங்க எடப்பாடி முதலமைச்சர் வருவார், எப்ப நீங்க எல்லாம் நல்ல கூட்டணி அமைப்பீங்க, இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. திரும்ப சொல்றோம், தனித்தனியாக திமுக தனியா வந்து நிக்க சொல்லுங்க. தனித்தனியாக நின்னால் அதிமுக என்றைக்குமே முதல் கட்சி. 17 லட்சம் உறுப்பினராக தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். 1.5 கோடி உறுப்பினராக அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். இன்னைக்கு 2 கோடி உறுப்பினர்களாக இந்த இயக்கத்தை எடப்பாடி அவர்கள் உருவாக்கி வளர்த்திருக்கிறார். அதனாலதான் இந்த காடுல கட்ட கொடுக்க சொல்றோம். நிறைய இளைஞர்கள் வர்றாங்க, நிறைய மாற்று கட்சி வர்றாங்க. அந்த காடு அவனுக்கு போகாதான் இந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம் அதிமுக உணர்வு வரும். ஆகவே இன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் யார் என்று நினைக்கும். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியா ராகுல் காந்தியா முடிவு பண்ணி போட்டாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணும் யாருமே நினைச்சு ஓட்டு போடல. சிந்திச்சுங்க. அன்னைக்கு கூட நமக்கு கிட்டத்தட்ட 21% ஓட்டு வாங்கியிருக்கோம் தனியா, சின்ன கூட்டணி நம்ம. ஆகவே இன்றைக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் உறுதி. எவ்வளவு அவமானப்படுறோம், காவல்துறை அதிகாரிகள், நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் எத்தனை பேர் நீக்கிறாங்க, எத்தனை பேர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நல்லது செஞ்சு நல்லா மக்கள் பணியாற்றக்கூடிய தலைவர் கூட பணியாற்ற முடியல. சட்டமன்ற உறுப்பினருக்கு மரியாதை இல்லை, மக்களுக்கு எந்த திட்டம் செய்யல, விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி போயிட்டு இருக்குது, மக்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆட்சி வீட்டுக்கு போனால் நம்ம பணியாற்றணும். நம்ம முழுமையாக ஒற்றுமையாக இருந்து பணியாற்றினால் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக அமையும். அதே போல விவசாயிகள் அந்த பாராட்டு விழா இன்னைக்கு விவசாயிகளாகவே எங்களை சந்திச்சாங்க. அருண்குமார் கூப்பிட்டு வந்தாங்க, அவர் தான் அங்கே மாவட்ட செயலர் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் இதுக்கு பாராட்டுலாம் வைக்கிறோம். கிட்டத்தட்ட அவங்க 6 மாசமா 10 மாசமா இதை பத்தி பேசிட்டு இப்பதான் ஒரு முடிவு பண்ணியிருக்கார். ஏனென்றால் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி அந்த திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு குளங்களும் நீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீர் வந்த காரணத்தினால் 1500 அடி போர் போட்டாதான் தண்ணி கிடைக்கு கொஞ்சமாவது. இன்னைக்கு 100 அடிக்குள்ள தண்ணி வந்துருது போர் போட்டா. 70 வருடமா போராடிட்டு இருந்தாங்க எல்லாரும், மக்கள் எல்லாமே. எத்தனை நம்மளே போயிருக்கோம், நம்ம எதிர்கட்சியா இருக்கும் அம்மா அனுப்பி அந்த போராட்டம், நானு ஜெயராம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே போயிருக்கோம். இப்படி எல்லாம் தொடர்ந்து போராட்டம். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட நம்ம ஆட்சி இருக்கும்போது அங்க போராட்டம் வந்து உட்கார்ந்து போராடி இருக்காங்க.
இப்படி எல்லாம் இருந்து யாரும் செய்யல. அம்மா அவர்கள் அரசாணை வெளியிட்டார்கள். அம்மா மறைந்த எடப்பாடியார் வந்து நிதியை முழுமையாக ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டு இன்னைக்கு ஒவ்வொரு குளங்களுக்கும் தண்ணி வந்துச்சு. அதுக்கு விவசாயிகளே சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம், நீங்க பாராட்டு விழா வைங்க, பாராட்டு விழா வச்சிருங்க. கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். அப்பொழுது அத்திரோனா திட்டம் 2 அதுக்கு அறிவித்தவர் எடப்பாடியார். திட்டத்தை திமுக ஆட்சி கிடப்புல போட்டிருக்கிறது. அந்த திட்டம் மீண்டும் கொண்டு வருவார் எடப்பாடியார் என்று அவங்ககிட்ட வந்து ஆறுதல் சொல்லிவிட்டோம். ஆகவே அதற்கும் நம்முடைய மாவட்டத்துக்கு வரார். அதுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் வரவேற்பு தர வேண்டும். அது வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வராரு. சாயங்காலம் அது 3 மணி அளவில் அங்கே வராது. அதற்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் அங்கே வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்க நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம கட்சியில் நிறைய பேருக்கு பதவி போட்டிருக்கிறோம், பொறுப்பு போட்டிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் பாராட்டுதல். அதே போல இன்றைக்கு வடக்கு மாவட்டத்திலையும் மாநகர் மாவட்டத்திலும் இதில் ரெடியாக இருக்கு. நீ அடுத்து பொதுச்செயலுக்கு போயிடும். இன்னைக்கு அதிகபட்சமாக ஒரு 10 நாட்களுக்குள்ள அந்த பதவிகள் 2 மாவட்டத்தில் வந்துடும். உங்களுக்கு நிறைய பேருக்கு யார் யாருக்கு பதவியில் போட்டு இன்னைக்கு தெற்கு மாவட்டத்தில் வந்திருக்குது. அதாவது இந்த பதவிகள் இந்த அதிமுக கட்சியில் இருக்கிறது நமக்கு பெருமை. இது சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அதிமுக. மறக்காதீங்க, இந்த இயக்கத்தில் இருக்கிறது ஒரு உறுப்பினர் இருக்கிறது நமக்கு பெருமை. அந்த காலத்தில் தலைவர் காலத்தில் இதே இடத்துல கிளை செயலாளருக்கு பிரதிநிதிக்கு அங்கங்க பெட்டி வச்சு தேர்தல் நடக்கும். அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கல, இங்கே கொண்டு நடத்தும் பிரச்சனையா இருந்ததுன்னா மாவட்டத்தில். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியா இருக்க ஒரு கிளை செயலாளர் ஆவதுக்கு கூட அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். ஒரு எந்த பொறுப்பும் முக்கியமான பொறுப்பு தான். அவ்வளவு பொறுப்புகள் இன்றைக்கு பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காரு. ஆகவே சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொறுப்புகள் போட்ட பின்னால் எனக்கு அதுக்கு இந்த பொறுப்பு இப்படி போடுங்க அப்படி போடுங்க சில பேர் பேசுறாங்க, என் காதுக்கு வருது. அதெல்லாம் நியாயமே கிடையாது. இந்த கட்சியில பொதுச்செயலாளர் கையில் போட்டிருக்காரு. சாதாரணமா நாங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பொறுப்புக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மாநில ஒரு பகுதி செயலாளருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியும். ஆரம்பத்தில் பிரதிநிதியாருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியும். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். பொள்ளாச்சியாரம் நல்லா தெரியும். ஆகவே இந்த கட்சியில் எந்த பொறுப்பு இருந்தாலும் பணியாற்றக்கூடிய உண்மையான தொண்டை திறமை இருக்குன்னு பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காரு. நான் இப்படி போய் பண்ணுவேன் அப்படி போய் பண்ணல. அதே போல சில பேருக்கு பதவி கொடுக்கும் போது நல்லா இருக்கு இல்லையா, பதவி கொடுக்கும் போது நல்லா இருக்கு. அதே பதவி ஒரு சில காரணத்துக்காக மாற்றோம். நம்ம மட்டும் மாத்துறது இல்லை, எல்லாத்தையும் பேசுறோம். எடப்பாடியார் சில ஆளுநர் போட்டிருக்காரு, சில சர்வே பண்றாரு. நாடாளுமன்ற எலெக்ஷனை பொறுத்தவரை சர்வே பண்ணியிருக்காரு. அதனால எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சில பதவிகள் வருது. அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா இல்ல இல்ல எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கும். பதவிகள் கொடுக்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்தது, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பதவி பதவிகள் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அது காரணம் மாத்தினாங்க கூட. இப்ப நம்ம வந்து வேற பொறுப்பு கொடுத்துருக்கோம். அம்மா இருக்கும்போது மாத்தின பதவி இருக்காது. என்னை கூட பாத்தீங்கன்னா 2012 அம்மா அவர்கள் வெறும் உறுப்பினர் தான் விட்டாங்க. அப்ப மாவட்டத்தியா இருந்தேன், மந்திரியா இருந்தேன், எம்எல்ஏவா இருந்தேன், எல்லா பதவியும் எடுத்து வெறும் உறுப்பினர் இருந்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தா மீண்டும் அதோட பெரிய பதவி கொடுத்தாங்க அம்மா. கடைசி அம்மா இருக்கும்போது எனக்கு மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பு அமைச்சர் அம்மாவே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அம்மா அன்னைக்கு சாயங்காலம் 2016 இந்த கூட்டணி பேசுறதுக்கு நானு எடப்பாடி என்ன அப்ப இந்த வைத்திலிங்கம் தங்கமணி 4 பேர் தான் அன்னைக்கு. எனக்கு ஓபிஎஸ் நத்தண்ணி எடுத்துட்டாங்க. 2 பேர்த்துக்கு சேர்த்திட்டாங்க. டெய்லி போவோம் சாயங்காலம். எங்களுக்கே தெரியாது அமைச்சர் அறிவிப்பு வந்து போகும்போது என்ன அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அம்மாவே கேட்டாங்க. இப்படி வந்து ஒரு சந்தோஷப்பட்டாங்க அம்மா. அவங்க நன்றிங்கம்மான்னு சொல்லி சொல்லும்போது இப்படி பார்த்து பதவி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்தாங்க. அதுக்காக நாம உறுப்பினர் இருக்கும்போது மாவட்டத்தில் இருக்கிறத விட அதிகமா இப்ப போல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இடைத்தேர்தல் வேலை செஞ்சிருந்தோம். இதுதான் நியாயம். அம்மா இருக்கும்போது யாராவது இந்த பதவி வந்திருக்குது உடனே போய் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லி சொல்ல முடியுமா? யாருக்கு தைரியம் இருக்கும்? இந்த கட்சி ஒரு மிலிட்டரி மாதிரி இருக்கு. இந்த கட்சிக்கு நான் இல்லைன்னு எனக்கு பதில இன்னொரு ஆள் தெரிய தயாரா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அப்படித்தான். யார் இருந்தாலும் இந்த கட்சி யார் ஒண்ணும் பண்ண முடியாது. அற்புதமான நேரத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான நேரத்தில் ஆரம்பிக்கிட்ட இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது. ஒரு முறை
வெற்றி வாய்ப்பு இழக்கும். அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி வந்து ஆளுங்கட்சி அமையணும். அது 2027 நடக்க போகுது. திமுக ஒரு இடம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வெற்றியே பெறாது. கண்டிப்பா தோல்விதான். தோல்வி இல்ல, மிகப்பெரிய தோல்வி. நீங்க எழுதி வச்சுங்க 2024 பாத்துங்க. இந்த மேல நினைக்கிறோம் நாங்க கூட்டணி இருக்கு அப்படின்னா 2011 இதே கூட்டணி தான் இருந்தது. காங்கிரஸ் அவங்க கூட இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் அவங்க கூட இருந்தாங்க, பெரிய கூட்டணி தான் திமுக இருந்தது. அம்மா அன்னைக்கு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. அன்னைக்கு தான் தேமுதிக சேர்த்துனாங்க. கூட்டணி ஃபார்ம் பண்ணி 200 தொகுதிக்கு மேல வெட்டி விட்டு நம்ம ஜெயிச்சோம். எதிர்க்கட்சியா கூட திமுக வரல. இதுதான் நிலை. ஆகவே நீங்க ஒரு சில பேர் அப்படியே நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம வந்து எல்லாரும் நல்லா பண்றீங்க 90% 90% நான் ஒண்ணும் இல்ல. ஒரு சில பேர் வரட்டும், அப்படியே ஆளுங்கட்சியா வரட்டும், வருதான்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அமைதியா வீட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறீங்களா தெரியும். இது இந்த இடத்துல வச்சு சொல்றோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் நம்ம ஆளுங்கட்சியா வருவோம். அப்ப இப்ப நடிக்கிறவங்க எல்லாம் யாரும் முன்னாடி வர முடியாது. மந்திரி முன்னாடி போய் நிக்கலாம், எம்எல்ஏ முன்னாடி நினைச்சீங்க. இப்ப எதிர்கட்சியா யார் யார் பணியாற்றுறீங்களோ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம். உண்மையா இருக்கணும். இந்த கட்சியில ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்க தெரியும். ஒவ்வொருத்தரும் நாங்க கொண்டு அம்மா கிட்ட அறிவிப்படுத்தும் போது நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் உண்மையா அதே போல இருக்கணும். எந்த தொண்டை எதிர்பார்ப்பு பணியாற்றக்கூடிய எத்தனை தொண்டர் இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு பதவிகள் வந்ததுன்னா ஒரு நாள் நாங்க மாத்தி வேற பதவி தர முடியும், பொதுச்செயலாளர் பரிந்துரை பண்ணி. அது முக்கியம் இல்ல. நீங்க 90% நல்லா இருக்காங்க, ஒரு 10% பேர் மற்றவர்களை கெடுக்க கூடாது. ஆகவே நிச்சயமாக 2026 நம்முடைய ஆட்சி, கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அவன் திட்டம் போட்டு பணியாற்றினா போதும். நம்மளை விட பெரிய கட்சி இங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கா? அதிமுக தான் பெரிய கட்சி. எல்லா சரித்திரம் பார்த்தாச்சு. 1989 முன்னாடி தலைவர் 3 முறை வெற்றி. 80ல இந்த ஆட்சி டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த பொள்ளாச்சி ராமன் இங்க இருக்காரு, ஏவிஎன் இங்க இருக்காரு, டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கு 4 மாசத்துல இன்னைக்கு தலைவர் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் வரலையா? அதுதான் இந்த இயக்கம். 84ல 3 மாசத்துல 84ல தலைவர் அமெரிக்காவில் பருத்தி தேய்ச்சி வச்சு அதிமுக. இந்த கட்சிக்கு பெரிய ராசி இருக்கு. அற்புதமா நடத்த ஆரம்பிச்சு சொன்ன. அதுக்கு பின்னால் தலைவர் மறைஞ்ச பின்னால் 89ல 2 கட்சி பிரிஞ்சது. ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டது. ரெட்டை சின்னம் எப்பேற்பட்ட சின்னம், அந்த சின்னத்தில் நிக்கவே பெருமை. ஒரு வார்டுக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஊராட்சிக்கா இருந்தாலும் சரி. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரு, யூனியன் கவுன்சிலரு, இன்றைக்கு மாநகராட்சி டிவிஷன், மேயர், சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே ரெட்டை சின்னத்தில் நிக்கிறது பெருமை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், ஜானகி தாயுடைய 100ஆண்டு விழாவில் சொன்னாங்க. என்ன சொன்னார்? பிரம்மாஸ்திரம். ரெட்டை சின்னம் அண்ணாதிமுக பிரம்மாஸ்திரம் இல்லையா? ஆகவே ரெட்டை சின்னமும் அதிமுக இருக்கின்ற வரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வெற்றி உறுதி. திமுக பொறுத்தளவுக்கு நடங்க. 89ல அம்மா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அம்மா ஒரு சபதம் போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் சட்டமன்றத்தில் எவ்வளவு பிரச்சனை நடந்தது. அதுக்கு பின்னால் அம்மா அவமானப்படுத்தப்பட்டார்கள். நான் மீண்டும் முதலமைச்சராக சட்டமன்றத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. 91ல 2 தொகுதி திமுக ஜெயிச்சது. 2 தொகுதி தான் திமுக இல்லையா? 236 2 தொகுதி திமுக. மிகப்பெரிய வெற்றி அம்மாவுடைய தலைமையில். அதுக்கு 97ல சன் டிவி எல்லாம் ஆரம்பிச்ச போது உங்களுக்கு 96ல திமுக ஜெயிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, அப்பதான் அம்மா மேல வழக்கு, இந்த கட்சி அதிமுக அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அவ்வளவுதான் அதிமுக அவ்வளவுதான், வரவே முடியாது. நாங்க நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க வெளியே போனாங்க, கட்சியிலிருந்து எல்லாம் நிறைய நடந்தது. அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் 98ல அற்புதமான கூட்டணி அமைச்சு 31 நாடாளுமன்ற தொகுதி வெற்றார்கள். அன்னைக்கு 98 நாடாளுமன்ற தொகுதி. அதுக்கு பின்னால் 99லேயே தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல். அன்னைக்கு டெல்லியில் போய் சிங்கமாக அந்த ஆட்சி இல்லாம பண்ணது அம்மா தான். எப்பேற்பட்ட தலைவர். தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆதரவு பிரச்சனைக்கெல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் 2001ல மிகப்பெரிய வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சர் வந்தார். திமுக படுதோல்வி. அப்போ 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி தான், முழுமையாக வரல. திமுக அப்புறம் விரும்பி மக்கள் ஓட்டு போடவே இல்லை. அதுக்கு பின்னால் 2011 அப்பதான் நம்ம ஜெயராமன் சொன்னார், பெண்ணகர் தேர்தலை பத்தி எல்லாம் சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும். அப்போ நம்ம 3வது இடம் நம்ம ஃபர்ஸ்ட் திமுக இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியும். 2வது பாமக, 3வது அதிமுக. அப்ப முக்காலரியெல்லாம் அதிமுக அவ்வளவுதான், அழிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான், வர முடியாது அப்படின்னு பேசினாங்க.
அப்பதான் கோயம்புத்தூர் இந்த ஆர்ப்பாட்டம். நாங்க வந்து ஜெயராமனுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் மாவட்ட செயலர் சேமா வேலுச்சாமி மாவட்ட செயலர். நாங்க வந்து நோட்டு வச்சோம். என்ன வச்சோம்? செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடந்துருச்சு, நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க எல்லாம் சேர்ந்தாங்க. பல ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து நடத்துவாங்க. நிறைய ஆர்ப்பாட்டம் 3 மாவட்டம் சேர்த்து நிறைய நடத்துவோம். அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு நோட்டு வச்சு அம்மா சொன்னாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தர்றேன், ஆனா நானே நேரம் வந்து நடத்துறேன்னு சொல்லி போட்டு அம்மாவுடைய தலைமையில தான் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்பதான் எல்லா பத்திரிகைகளும் எழுதினாங்க, மீண்டும் அதிமுக ஆட்சி என்று சொல்லி. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே திரும்பி பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து. அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை 3வது ஆர்ப்பாட்டம் மதுரையில் முடிஞ்சது. அப்புறம் அம்மா கோட்டைக்கு போனாங்க. அப்பதான் 2011 திமுக காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட கூட்டணி, நிறைய கட்சி கூட்டணி அவங்க கூட. அன்னைக்கு அம்மா அவர்கள் கம்யூனிஸ்ட் நம்ம கூட இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் தேமுதிக அம்மா கூட்டணி சேர்த்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சராக வந்தாங்க. திமுக எதிர்கட்சியா இல்ல, எதிர்கட்சி அன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். இது சரித்திரம். ஆகவே திமுக இருக்கும்போது அன்னைக்கு சொன்னாங்க 2006 அவ்வளவுதான், அதிமுக அவ்வளவுதான். பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி? சாயங்காலம் சில டிஃபரெண்ட் வந்துட்டு பத்திரிகை நண்பர்களா இருக்கிறீங்க, ஒரு சில பேர் நல்லா போடுறீங்க, சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை பத்தியே பேசுவாங்க. திமுக எவ்வளவு பண்ணுது? இன்னைக்கு யார் அந்த சார்னு சொல்லி போட்டு கேள்விக்கு பதில் இருக்கிறாரு. இன்னைக்கு யாராவது என்னுடைய பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பதில் கஞ்சா விற்கிறாங்க, யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் இருந்து அதை பத்தி எல்லாம் யாருமே இப்படி பார்த்தா அதிமுக தான். ஒரு 4 பேர் சாயங்காலம் உட்காந்து டிவியில நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுறோம். இது அஜெண்டா, திமுக அஜெண்டா. ஆகவே யார் என்ன பண்ணாலும் திமுக ஒரு முறை ஆட்சியில் இருந்தால் அதுக்கு பின்னால் படுதோல்விதான். அதிமுக ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தால் அடுத்து அதிமுக ஆட்சி தான், மாற்று கருத்து இல்லை. ஆக இங்க இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களில் பொறுப்பாளர்கள் 11 தொகுதி சேர்ந்தவங்க வந்திருக்கீங்க. போன முறை 11க்கு 11 நம்ம ஜெயிச்சோம். அதே போலதான் 2021 1.5% தான் நமக்கு திமுகக்கும் 1.5% தான். இன்னைக்கு எவ்வளவு கெட்ட பேர், எவ்வளவு கெட்ட பேர். இன்னைக்கு யாருமே தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாமே இந்த ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கே 1.5%. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக ஜெயிச்சாங்க 6% ஓட்டு குறைஞ்சிருக்குது. அவங்களுக்கு 6% குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு நீங்க எல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொதுமக்களும் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த கூட்டணி எடப்பாடியார் அமைப்பார். எடப்பாடி தலைமையில் அந்த நல்ல கூட்டணி அமையும். 2026 எடப்பாடி முதலமைச்சர், எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. கோவை மாவட்டத்தில் நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் திமுக செய்யாத திட்டங்களை கோவை மாவட்டத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டது. அத்தனை திட்டங்களையும் நாம் மீண்டும் செய்வோம் என்று சொல்லி கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முக்கியமா இந்த கூட்டம் போட்டது 31ஆம் தேதி 3 மணிக்கு ரத்னநாயர் கோயிலுக்கு அன்னைக்கு பொதுச்செயலர் எடப்பாடியார் வராரு. முழுமையா அனைவரும் அங்கே வந்து வரவேற்பு தர வேண்டும், வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அது முடிஞ்சு தெற்கு சிங்கநல்லூர், அதே போல பிப்ரவரி 1 வந்து கவுண்டம்பாளையம் வடக்கு தொகுதி. அது பார்த்துங்க எல்லாம் அந்த பொறுப்பாளர் அங்க இருக்கக்கூடிய 2, 3, 5 தொகுதியுடைய பொறுப்பாளர் ஞாபகம் வச்சுங்க. ஆனா எல்லாரும் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வோம். அதே போல திரும்ப சொல்றது 9ஆம் தேதி பிப்ரவரி 9 விவசாயிகள் மாநாடு, அதுக்கு வரவேற்பு வரணும். அதே போல அந்த 9 பேர் அந்த ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் நீங்க சிறப்பான முறையில் அந்த 9 பேரை நியமிக்க வேண்டும். அப்ப வந்து தலைமையில வந்து பார்த்து செக் பண்ணி சரியா இல்லைன்னா அது நமக்கு அவமானம். ஆகவே நம்மளே வந்து ஆய்வு பண்ணி அந்த 9 பேர் சரியா போட்டணும். அதே போல பாத்தீங்கன்னா உறுப்பினர் அட்டை தயவு செஞ்சு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், அதே போல மாவட்ட செயலாளர் அருண்குமார் வந்துட்டு இருக்காரு, வந்து அடுத்த டிஸ்கஷன் உள்ள பண்ண போல அதுக்கு வந்துருவாரு. மாவட்ட செயலாளர் அருண்குமார் அவர்களுக்கும் இதுக்கு பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி கண்டிப்பாக இன்னைக்கு இருந்து நம்முடைய பணி ஆரம்பிக்கிறது. எடப்பாடியார் இங்கே வராரு, ஆரம்பிக்கிறாரு. இன்னையிலிருந்து தேர்தல் முடிவுகள் நம்முடைய பணிகளை நீங்கள் பொறுப்பாளர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதே போல அடுத்து பொறுப்பேற்கக்கூடிய
அத்தனை நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.